வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இயர் பியரிங், நோஸ் பியரிங், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஆக்சுவலா ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்டட் வீடியோ தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இயர் பியரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த இடத்துல குத்தி இருக்கேன் பாருங்க. இது குத்துனா ஃபர்ஸ்ட் எப்ப குத்துறேன்னா, எல்லாருக்கும் நார்மலா ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்துவாங்க பாருங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மூணு வயசுல சம்திங் இருக்கும், 3 வயசு எனக்கு இருக்கும். அப்ப கரெக்டா எங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நார்மலா ஆசாரிய வச்சு நார்மலா காது அந்த என்ன சொல்றது திருகாணியில அந்த ஒரு ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து போட்டு என் காதுல குத்தி இது பண்ணாங்க. அது எனக்கு நினைச்சுதான் கேட்டா நினைக்கல. காரணம் என்னன்னா, நான் அப்ப வாழ்த்தனமா என்ன பண்ணிருக்கேன், கொஞ்ச நாள்ல தலையை ஆட்டி ஆட்டி விளையாடி அது எங்கேயோ கீழே விழுந்துட்டு இருக்கு. அந்த கம்பளோட தண்டுமே கொஞ்சம் சின்னதுதான். எனக்கு நார்மலாவே இந்த காது தண்டு கொஞ்சம் பெருசாவே இருக்கும். சோ அதனால எனக்கு அந்த கம்பல் தண்டு சின்னதா இருந்ததுனால அது ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் சின்ன வயசுல கொஞ்சம் ஆடி ஓடி விளையாடுற ஒரு ஆக்டிவான குழந்தையா இருந்ததுனால அது கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சரி திருப்பி குழந்தை குத்த வேணாம், ரணம் கொஞ்ச நாள் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல விட்டுட்டாங்க. விட்டுட்டுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அது வரையும் நான் இந்த டப்ஸ் கம்பல் விற்கும் பாருங்க, அதுதான் வாங்கி போட்டிருந்தேன். ஃபேன்சி ஸ்டோர்லாம் போனா கேட்டா கொடுப்பாங்க 10 ரூபாய் 20 ரூபா அது மாதிரி இருக்கும். 4th ஸ்டாண்டர்ட் அப்போ அந்த 3 வயசுல விட்டது அப்படியே 4th ஸ்டாண்டர்ட் வரையும் அப்படியே தான் இருந்தேன். இந்த கம்பலுமே போடல. டப்ஸ் கம்பல் தான் எங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கேயா போனாலும் போட்டு போவேன். சோ அந்த டப்ஸ் கம்பலே போட்டு போனேன். எங்க வீட்லயே நான் கேட்டேன். அதுக்கப்புறமா எல்லாரும் காது குத்திருக்காங்க, எனக்கு கம்பல் கலர் கலரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நானே கேட்டேன். வீட்டுல கேட்டவுடனே சரி வா குத்திடலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜிஆர்டி கூட்டிட்டு போனாங்க. ஒரு சில்வர் கம்பல் ஒண்ணு வாங்கினாங்க. இந்த கம்பல் எப்படின்னா, நார்மலா இப்படி குச்சி மாதிரி இருக்கும். அந்த கம்பல் திருகாணிலாம் இருக்காது, அதை அப்படியே காதுல வச்சு இறக்கி முடிக்க விட்டுருவாங்க பின்னாடி. அத மாதிரி ஒரு கம்பல் ட்ரெடிஷனல் மெத்தட்ல எனக்கு ஜிஆர்டில அந்த கம்பலை குத்துனாங்க. குத்திட்டு அது ஒரு 6 to 7 months நான் போட்டிருந்தேன். அப்போ அம்மா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்பப்ப எனக்கு என்ன வச்சு விடுறது இதெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு ஒரு 6 months கழிச்சு நான் அதே போட்டுக்கிட்டு இருந்தேன். 6 months அப்புறமா அது இன்னொரு ஆசாரி கிட்ட போயிட்டு அந்த கம்பலை முடிக்கி உடைச்சிருவாங்க. ஏன்னா அந்த கம்பல் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதனால அதுக்கப்புறம் நான் நார்மலா கடையில வைக்கிற கம்பல் என்னென்ன கம்பல் எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு மூக்குத்தணும்னு ஒரு ஆசை வந்தது. ஆக்சுவலா எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கரெக்டா அவங்க மேரேஜ் டைம்ல மூக்குத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ மேரேஜ் டைம்ல அவங்களுக்கு மூக்குத்தும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க மூக்கு கொஞ்சம் தடியா இருந்ததுனால, அதான் மூக்கு தண்டு கொஞ்சம் தடியா இருந்ததுனால மூக்குத்தி இறங்கி ரொம்ப பிரச்சனையாச்சு. பிங்க் கலர்ல ஆகி அவங்க ஃபேஸே ரணமாகி ரொம்ப பிரச்சனையாச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் மேரேஜ்குள்ள திருப்பி குத்தியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக திருப்பி அவங்களை கூட்டிட்டு போய் அந்த ரணத்து மேலேயே வச்சு மூக்குத்துனாங்க. திருப்பியும் குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எங்க நம்மளும் கொஞ்சம் என்ன சொல்றது ஏஜ் ஆயிடுச்சுன்னா இத மாதிரி ஆயிடுமோ நமக்கும் ஒரு பயம் இருந்தது. அப்ப நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் கேட்டேன் எங்க வீட்டுல, இத மாதிரி எனக்கு மூக்கு போய் குத்திருங்க, பயமா இருக்கு, அப்புறம் குத்தி ஏதாவது ரணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏற்கனவே காது அப்படிதானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. சோ அதனால என்ன பண்ணேன்னா, எங்க வீட்டுல சொன்னோடனே அவங்க ஜிஆர்டி கூட்டிட்டு போனாங்க. ஜிஆர்டி கூட்டிட்டு போயிட்டு ஒரு மூக்குத்தி வாங்கினாங்க. அது திருகாணி வச்ச மூக்குத்தி தான். சோ அதனால அந்த மூக்குத்தி வாங்கி மூக்கு குத்துனாங்க. குத்தும்போது லைட்டா ஏதோ மருந்து மாதிரி தேய்ச்சி ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் குத்துனாங்க. ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்தும் போது வலி இருந்ததா கேட்டா கொஞ்சம் வலிக்கவே வலிச்சிருந்து. பக்கத்துல என் தம்பி கையெல்லாம் புடிச்சு மடக்கி ஒரு வழி ஆக்கிட்டேன். குத்துற ஒரு 1 day வரையுமே வலி இருந்துகிட்டே தான் இருந்தது. சோ அதுக்கப்புறம் குத்திட்டக்கு அப்புறமா நான் சிறப்பா தரமா ஒரு சம்பவம் பண்ணேன். என்னன்னா, அன்னைக்கு அந்த மூக்குத்தி வாங்குற அன்னைக்கு தான் நான் ஒரு சில்வர் ரிங்கும் எடுத்திருந்தேன். அதையும் மூக்குத்தி போட்டோன்னே ஆசையா எடுத்து அந்த ரிங்கையும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணேன்னா, நமக்கு டக்குன்னு ஒரு நாள் அந்த ஃபீலிங் இருக்கு, மூக்குத்தி இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு. சோ அதனால எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்ல. நான் என்ன பண்ணேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கரெக்டா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த ரிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரும் பாருங்க, அது கரெக்டா இந்த மூக்குத்தி இந்த தண்டு கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது தெரியாம அப்படி இழுத்துட்டேன். இருக்கும்போது மூக்கே பிங்க் ஆகி ஃபேஸ் எல்லாம் பிங்க் ஆகி ஒரு மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 hourக்கு என்னால வலி பொறுக்கவே முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. மூக்குத்தியே கட்டிடலாமான்னு பார்த்தேன். பட் ஓகே, கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. சோ அது அப்படியே இருக்கு. இப்போ 11th குத்துனதுல இருந்து இப்போ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 years முடிய போகுது. அதுவுமே இப்போ வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாதான் இருக்கும். ஒரு 7 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா 7 வருஷம் இருக்கும் மூக்குத்தி. சோ அது வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்குமே மூக்குல. அடுத்து என்னன்னா, இதுதான் மெயின் திங். எனக்கு போன வருஷம் 2023 ஜனவரி அப்போ எனக்கு சைடு கார்டு குத்தணும் ஆசை வந்தது. ஐ திங்க் அன்னைக்கு காணும் பொங்கல் நினைக்கிறேன். ஆமா,
அப்போ வந்து என்ன கேட்டேன்னா, அதே மாதிரி எங்க வீட்ல வந்து சரவணா ஸ்டோர் கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஒரு சின்னதா வந்து ஒரு கோல்டு அதான் 2 பக்கமும் பேர் பண்ற மாதிரி கோல்டு கம்பல் எடுத்தோம். எடுத்தது வந்து எப்படின்னா, அதை திருகாணி வச்சுதான் எடுத்தோம் அந்த கம்பலுமே. அப்போ அன்னைய ரேட்டுக்கு வந்து அது 3000 or 4000 சம்திங் வந்தது. நாங்க அதை வாங்கிட்டோம். வாங்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்திக்கிறீங்களா இல்ல வந்து கன் ஷாட் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நமக்கு வலிக்குமேன்ட்டு ஒரு பயம் இருந்தது. சோ அதனால நான் கன் ஷாட்டே போறேன்னுட்டேன். கன் ஷாட்டுக்கு தனியா 100 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அது கன் ஷாட்டுக்கு இல்ல. அண்ட் ஒரு என்ன சொல்றது, கன் ஷாட் பிக்ஸ் பண்றது கோல்டு இயரிங்ல பிக்ஸ் பண்ண முடியாது. சோ அது ஒரு மெட்டல் இயரிங் வந்து ஒன்னு கொடுப்பாங்க. அந்த மெட்டல் இயரிங்க்கு ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. அங்க எனக்கு சரவணா ஸ்டோர்லயே கன் ஷாட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. கன் ஷாட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மட்டும் வலிச்சுது. எண்ணெய் தேய்ச்சி கன் ஷாட் பண்ணும்போது வலிச்சுது. பட் ஆனா ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்தும் போது வலிச்ச அளவு கன் ஷாட்ல வலிக்கல. கொஞ்சம் கம்மியா தான் வலிச்சுது. வலிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து 1 day எண்ணெய் வச்சா அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். விட்டுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு February 10 days கிட்ட இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா, நான் ஆபீஸ் ஆக்சுவலா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆபீஸ்ல ஒரு 12 o'clock அந்த ரேஞ்ச் இருக்கும். நைட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது காது ஏதோ எனக்கு வீங்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபீல் ஆனோடனே நான் யோசிச்சேன், சரி இது நார்மலா ஏதோ ஆகுது போல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வலிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு அது வரைய வலி இருந்துகிட்டே தான் இருந்தது. கான்ஸ்டன்டா வலிச்சுக்கிட்டே இருந்தது. சரி குத்துன பூச்சில அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். வலிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா காது ஏதோ வீங்குற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துல என் காது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த திருகாணி இருக்கு பாருங்க, திருகாணி வந்து சதைக்குள்ளே போற மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்த்தா அது கிட்டத்தட்ட அது உள்ள போற மாதிரி சதை வந்து வீங்கி பெருசா வந்துருச்சு. அந்த திருகாணி வந்து அதுக்குள்ள போற மாதிரி இருந்தது. இருந்தவனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கம்பளை கழட்டிட்டேன். கழட்டிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுட்டு திருப்பி போடலான்னு பார்த்தா ட்ரை பண்ணா போகல. ஏன்னா வந்து நடு நல்லா வீங்கிடுச்சு. தண்டு சின்னதாயிடுச்சு. என்ன சொல்ற, வழக்கம் போலதான் என் காதுக்கு இருக்க பிரச்சனை. தண்டு வந்து சின்னதாயிடுச்சு, காது வீங்கிடுச்சு. நல்லா வீடியோலயே சொல்ற வீடியோல சொல்றேன் அப்படியே. நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்த கேப்ல வந்து எங்க கேமராமேன் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. என்னன்னா, எங்க சேனல் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து வெனஸ்டே, அதான் இன்னைக்கு போஸ்ட் ஆகும். இன்னைக்கு தான் நாங்க இந்த வீடியோவுமே எடுத்திருக்கோம். திடீர்னு பார்த்து நான் சொல்லிக்கிட்டே இந்த February மந்தோட டார்கெட் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா ஹாப்பியா இருக்கும்டான்ட்டு இன்னைக்கு நிஜமாலே எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. இப்பதான் வந்துட்டு நான் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 197 சம்திங் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தா இப்ப திடீர்னு 3 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சான்ஸ் ஃபேமிலி, நீங்க தான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இதை பார்க்கும்போது. இன்னும் நீங்க என்ன நல்லா சப்போர்ட் பண்ணணும். வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸா பாருங்க. எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். சரி, இந்த சந்தோஷத்துல வந்து இந்த வீடியோ பாதியில விட்டுற போறேன். இதை சொல்லிடுறேன். இந்த வீடியோவுமே வீடியோக்குள்ள திருப்பி போலாம். என்னன்னா வந்து காது வந்து வீங்கிடுச்சு. ஏன்னா வந்து கம்பல் போட முடியாத அளவுக்கு அது வீங்கிடுச்சு. வீங்கிட்டக்கு அப்புறம் என் மூஞ்சிலேயே காது வீங்கினதுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது காது வீங்கினதுக்கான சந்தோஷம் இல்ல, 200 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான சந்தோஷம். இந்த மாதிரி காது வீங்கிட்டதுக்கு அப்புறமா வந்து என்னாச்சுன்னா, என்ன போடவே முடியல, காது செம்ம பெயின். திருப்பி நான் அந்த கம்பல் போட ட்ரை பண்ணும்போது பார்த்தா பிளட், செம்ம பிளட், கை நிறைய அவ்வளவு பிளட் வந்தது. எனக்கு இப்ப நினைச்சா கூட தலை கிருகிருன்னு சுத்துது, அந்த அளவுக்கு பிளட் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஒரு பக்கம் பிளட்டை பார்த்து தலை சுத்தி உட்காந்துட்டேன். என்னடா நம்ம காதுல இருந்து இவ்வளவு ரத்தம் வருதா அப்படின்ட்டு உட்காந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னா, வீட்டுக்கு போய் பொறுமையா யாராவது குச்சி கிச்சு போடு, இப்போதைக்கு எதுவுமே இது தொடாத அப்படின்னா. சரி ஓகே. வீட்டுக்கு வந்தவொடனே நான் ஒரு பெரிய அறிவாளி என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, சின்னதா கருவேப்பிலை குச்சி இல்ல வேப்ப குச்சி ஏதாவது போடுறின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, தடியா ஒரு பூந்தொடப்பத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து காதுல போட பார்த்தா, நான் அங்க இருந்து வரதுக்கு ஒரு அந்த கம்பளை கைட்டி அப்படின்னாலும் ஒரு 3 hours 4 hours கேப் இருந்திருக்கும். அப்போ நான் பிக்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ள அது துந்துருச்சா இல்ல என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த ஹோல்ஸே காணும் காதுல. சோ என்ன பண்ணனா, அந்த குச்சியை வச்சு லிட்டரலி என் காது குத்தும் போது என்ன வலி இருந்ததோ அந்த வலியை நான் அப்ப ஃபீல் பண்ணேன். அந்த குச்சியை வச்சு என் காதை நானே குத்துனேன். குத்தி ரத்தம் வந்து அப்போ ஒரு பக்கம் ரத்தம் அவ்வளவு கொட்டி இதுவாச்சு. அப்பவே ரொம்ப பயந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் அந்த குச்சியை தான் நான் போட்டுக்கிட்டே இருந்த போது 2 நாள் ஆபீஸ் போகும்போது என் ஃப்ரெண்டு நோட் பண்ணி சொன்னா, உன்னை நான் என்ன சொன்னேன், கருவேப்பிலை குச்சி இல்ல வேப்ப குச்சி தானே போட சொன்னேன், நீ ஏன் இந்த குச்சி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து நான் சொன்னேன், இல்லடி இதுதாண்டி கடைச்சிட்டு போட்டேன் அப்படின்னா. இதை போட்டேன்னா காது வீங்கிட்டே தான் போவோம், வீக்கம் குறையாது அப்படின்னா. சோ டெய்லி எனக்கு அப்படியே அந்த காதுல இருந்து சீழ் வழிகிற மாதிரி இருக்கும், எல்லா ஃபீலிங்குமே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த குச்சியை ரிமூவ் பண்ணிட்டு அவ சொன்ன மாதிரி வேப்ப குச்சி எடுத்து போட்டு வச்சப்போ எனக்கு அந்த வீக்கம் குறையிற மாதிரியே தெரியல. இப்படியே வந்து மார்ச் வரையும் போச்சு. மார்ச்சுக்குள்ள வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். அங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் பார்த்தப்ப அவ சொன்னா, சைடு காது குத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஆமா அண்டி குத்துனோம்னா, காது நல்லா வீங்கி இருக்கு,
ஒழுங்கா போய் டாக்டரை பாரு, ENT டாக்டர் கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணோம்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் அவ சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்துட்டு அவளும் சைடு காது குத்துனா. குத்திட்டு அவளுக்கு செம்மையா என்ன சொல்றது, எனக்கு பின்பக்கமா ஒரு சின்ன ஒரு கட்டி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீக்கம் இருந்தது. அவளுக்கு எப்படி வீக்கம் இருந்ததுன்னா அந்த முட்டையாவே காது வீங்கிடுச்சு. அவளுக்கு சர்ஜரி பண்ணி தான் அந்த கட்டியை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆச்சு அவளுக்கு. அதனால தான் சொன்னா தயவு செய்து இப்பவே போய் பாரு, ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சு கூட சால்வ் பண்ண முடியும், நீ போய் பாரு அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சைடு காது ஆசையே விட்டு போய் நான் அந்த குச்சி எடுத்து நானே கீழே போட்டுட்டு எனக்கு இந்த ஆசையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் சரி ஆறுதான் பார்ப்போம், ஆறுனா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னா 1 வீக்குள்ளேயே எனக்கு காயம் நல்லா ஆரம்பிச்சு அந்த ஹோல்ஸுமே அடிச்சிருச்சு. இந்த பக்கமும் நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலா லெஃப்ட்ல மட்டும் தான் ரொம்ப பிரச்சனையா இருந்தது, ரைட்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இல்லாம இல்ல, ஆனா வந்து கொஞ்சம் தான் இருந்தது. அது கொஞ்சம் சமாளிக்க முடியாது. பட் இருந்தாலும் நான் ரைட் சைட்லயுமே குச்சி எடுத்துட்டேன், 2 சைடுமே எடுத்துட்டேன், 2 சைடுமே ரணம் ஆறிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது. திருப்பி வந்து 2023 நவம்பர்ல வந்து நான் திருப்பி வந்து திருப்பி கார் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்தலாம், கன் ஷாட் போனனால தானே இது பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் குத்தணும் 2 காருமே. குத்திட்டக்கு அப்புறமும் எனக்கு வந்து லெஃப்ட் சைட்ல எனக்கு வீக்கோ இருந்தது. வீக்கோ இருந்தப்ப வந்து நான் வந்து ஆயில்மெண்ட் ஒண்ணு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். அப்ப கூட எனக்கு அந்த வீக்கம் குறையில, அது வந்து லைட்டா சீடு மாதிரி கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ரைட் சைடு எனக்கு கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு, லெஃப்ட் சைடு எனக்கு ஆறல. ஆனா எனக்கு அதுல வந்து கண்டினியூஸா சீடு வச்சு நானும் 1 ஹவர் கொஞ்சம் எண்ணெய் வச்சேன், எல்லாமே பண்ணேன். ஆனாலும் எனக்கு அந்த இடம் வீக்கமா தான் இருந்தது. திருப்பி வந்து அந்த கம்பல் அப்படியே லைட்டா உள்ள போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் கழட்டி வச்சுட்டேன். சரி, இப்ப நம்ம சப்ஸ்கிரைபரோட சந்தேகத்தை நம்ம தீர்த்துடலாம். இதுதான் என்னோட ஓன் இயர் பியரிங் அண்ட் நோஸ் பியரிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா இதுல நான் சந்திச்சது, இதை நான் என்னென்ன தப்பு பண்ணேங்கிறத நான் கடைசியா உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நம்ம சப்ஸ்கிரைபரோட சந்தேகத்தை தீர்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸ்மைலி ஜி 9972. இவர் கேட்டிருக்காரு, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. மூக்கு எந்த பக்கம் குத்தணும், வலது பக்கமா இடது பக்கத்தில் குத்தலாமா? அது உங்க சாய்ஸ் தான். பர்சனலி மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ற ரைட் சைடு தான் குத்த சொல்லுவாங்க. நம்ம வீட்ல எல்லாமே கேட்டா என்னைய ரைட் சைடு தான் குத்த சொன்னாங்க, நானும் ரைட் சைடு தான் குத்துனேன். ஸ்டைலுக்கு வேணா இப்ப நிறைய பேர் லெஃப்ட் சைடு குத்துறாங்க. உங்களுக்கு வேணும்னா எந்த சைடு பிடிச்சிருக்கோ அந்த சைடு நீங்க குத்திக்கோங்க. லெஃப்ட் சைடு பிடிச்சிருந்தா கூட குத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. முக்கு குத்தினால் அதிகம் வலிக்குமா? வலிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், வலிக்கும். ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 1 டே 2 டேஸ் மேக்சிமம் 1 வீக் இருக்கும் வலி. அதுக்கப்புறம் இருக்காது பெருசா. உங்களுக்கு அது எந்த எஃபெக்டும் காட்டல, வீக்கமோ இதுவோ தடிமனோ இல்லைன்னா 1 வீக்ல வலி போயிட்டு நார்மலா உங்க மூக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆசாரி மூலம் குத்தலாமா இல்ல கன் ஷாட் பண்ணலாமா? ஆசாரி மூலமா குத்துங்க. கன் ஷாட்ல 2 விஷயம் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோல. கன் ஷாட் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்தணும்னா ஆசாரி நம்ம காதை தொட்டு ஃபீல் பண்ணி பாப்பாங்க எந்த இடத்துல இருக்குன்ட்டு. கரெக்டா அவங்களால குத்த முடியும். அந்த இடத்துல நரம்பு இல்ல, எதுவுமே இல்லை, நரம்பு இல்லை, எலும்பு இல்லைன்னு எல்லாமே பார்த்து சதை மட்டும் தான் இருக்குன்னு பார்த்து கரெக்டா குத்துவாங்க. பட் ஆனா கன் ஷாட்ல நமக்கு அதை பத்தி சுத்தமா ஐடியாவே இருக்காது. அவங்க ஒரு இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணுவாங்க, அந்த மிஷின் வச்சு குத்திடுவாங்க. சோ அதனால வந்து அது எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நரம்பு இருக்கா எலும்பு இருக்கா அப்படின்னா எல்லாருமே நான் சொன்னேன் காது வீங்கிடுச்சுட்டு. அந்த காது வீங்கினதுக்கு முதல் தப்பு என்னன்னா அது நரம்புல குத்திருக்காங்க. அதுதான் ஒரு தப்பான விஷயம். அது நரம்புல குத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ட்ரெடிஷனல் மெத்தட் போறதே ஃபேஸ் நரம்புல குத்திருக்காங்க. அதனால வந்து அந்த காது அன்றானும் எனக்கு அப்படியே வீக்கமாயிட்டு இருக்கு. திருப்பி ட்ரெடிஷனல் மெத்தட்ல நான் போகும்போது எனக்கு ஏன் காது வீங்குச்சுன்னா அந்த இடத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட என்னன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலயே குத்துனால அந்த வீக்கம் ஆல்ரெடி ரணமா இருக்கு. சோ அதனால அந்த ரணத்து மேலேயே குத்தும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுதான் நான் பண்ண தப்பு. அது கொஞ்சம் தள்ளியாச்சு குத்த சொல்லியிருக்கணும். அது தெரியாம நான் அதே இடத்த மார்க் பண்ணி குடுத்துட்டேன் போல. அவர் குத்திட்டார் ட்ரெடிஷனல் மெத்தட்ல குத்துனப்போ எனக்கு வீங்கினது காரணம் அதுதான். ஆனா நீங்க குத்துறீங்கன்னா தயவு செஞ்சு கன் ஷாட் போகாதீங்க, ட்ரெடிஷனல் மெத்தட்ல போங்க. கன் ஷாட்ல வந்து செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து நார்மலா வந்து கோல்டு கம்பல் குத்த முடியாது. அவங்க மெட்டல் கம்பல் தான் கொடுப்பாங்க. மெட்டல் கம்பல் செப்டிக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்பவுமே காது குத்துன புதுசுலயே நம்மள என்ன சொல்லுவாங்க, 4-5 மாசத்துக்கு வந்து எந்த விக்கிர கம்பெல்லாம் போடக்கூடாது, கோல்டு ஆர் சில்வர் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அதனால வந்து நீங்க கன் ஷாட் போகாதீங்க, ட்ரெடிஷனல் மெத்தட்ல போங்க. உங்க கோல்டு கம்பல தான் அந்த திருகாணி மாதிரி வச்சிருக்க கம்பல்ல அந்த ஊக்கு வச்சு குத்துனாலும் ஓகேதான், இல்லன்னா அந்த ஷார்ப்பா எட்ஜஸ் வச்சு ஒண்ணு வச்சு திருகி விட்டுருவாங்க பின்னாடி, அத மாதிரி போனாலும் ஓகேதான். தயவு செஞ்சு கன் ஷாட் போகாதீங்க. யாரா இருந்தா ட்ரெடிஷனல் மெத்தட் போங்க, அதுதான் பெஸ்ட். வலிக்கு பயந்துகிட்டு நம்ம இதுல பண்ணோம்னா இது காலம் ஃபுல்லா வலி அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் இது மாதிரி எனக்கு யாருமே சொல்லல, எனக்கு தெரிஞ்சது நான் பட்டதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க யாருமே இந்த தப்பு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ட்ரெடிஷனல் மெத்தட் போயிடுங்க. 4வது ஒண்ணு கேட்டிருக்காரு, முதலில் மூக்கு குத்தும் போது ஒத்தக்கல் வச்சு
மூக்குத்திய பயன் படலாமா சகோ? இது எனக்கு தெரியாது, இதை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி குத்திக்கோங்க தான் நான் சொல்லுவேன். இல்ல நீங்க ஏதாவது இந்த அஸ்ட்ராலஜி ஏதாவது ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டு அதை பத்தி நீங்க குத்துங்க. உங்க நான் வந்து எனக்கு சின்னதா வேணும், ஏன்னா நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸும் வியர் பண்ற ஆளு. சோ அதனால பெரிய மூக்குத்தி எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன மூக்குத்தி சின்ன கல்லியே பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணுவேன். சோ அதனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து வந்து சைடு காது குத்துனப்ப நான் பண்ண என் தப்ப சொல்றேன். சைடு காது ஃபர்ஸ்ட் டைம் குத்துனதுக்கு அப்புறம் நான் மெயின்டைனே பண்ணல. அது ஆக்சுவலா பக்காவா மெயின்டைன் பண்ணணும். என்னன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே டெய்லி 2 டைம்ஸ் வந்து உப்பும் மஞ்சளையும் ஒரு சுடு தண்ணியில போட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து அங்க ஏதாவது பாக்டீரியாவோ கிருமி ஏதாவது இருந்தா கூட போகும். உப்பும் மஞ்சளும் ரொம்ப நல்ல ஒரு கிருமி நாசினி, அந்த இடத்துல கிருமி அழிச்சிடும். அடுத்து நம்ம ரணத்தை ஆத்துறதுக்கு டெய்லி தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கணும். நான் அந்த தப்பையும் பண்ணிட்டேன். சோ அதனாலதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நான் சஃபர் ஆனது காரணமே நான் மெயின்டைன் பண்ணாததுதான் கூட இருக்கும். சோ அதனால தயவு செஞ்சு நீங்க காது குத்தினாலும் சரி, சைடு காது குத்தினாலும் சரி, மேல் காது குத்தினாலும் சரி, மூக்கு குத்தினாலும் சரி, எது குத்தினாலும் சரி, உப்பும் மஞ்சளும் வச்சு 2 வேளை வந்து நீங்க காட்டன் பஞ்சோ இல்ல பட்ஸோ வச்சு நல்லா கிளீன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1 hour once 2 hours once ஃப்ரீக்வெண்டா வந்து நீங்க எண்ணெய் வச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் ரணம் சீக்கிரம் ஆறி உங்களால சீக்கிரமா இது பண்ண முடியும். இத மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனல் மிஸ் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீடிஸ்.